நாளைக்கு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அந்த விஷயங்கள், அந்த செய்திகளை திசை திருப்புறதுக்காக தான் 27ஆம் தேதி செங்கோட்டையனுடைய இணைப்புக்காக விஜய் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து ஏற்கனவே பேசப்பட்டது. சோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக, அதை ஸ்டாப் பண்ணி விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக திமுக ஒரு முயற்சியில இறங்குது அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து சொல்லப்படுது. சேகர் பாபு மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான அமைச்சரும் இந்த விஷயத்துல வந்து ஏற்கனவே முயற்சி எடுத்தார். அவருடைய முயற்சி பலனளிக்காம போனதுனாலதான் அந்த அசைன்மெண்ட் வந்து இப்போ சேகர் பாபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வந்து இங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது செங்கோட்டையனுக்குமே தேவைப்படுது. இன்னும் தாவேக்கால செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே சரியா தெரியாததுனால, இன்னும் வந்து அது தொடர்பான முடிவுகள் எட்டப்படாததுனால கடைசி நேரத்துல தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் சில சிக்னல்ஸா அனுப்ப நினைக்கிறார். அதுதான் வந்து சேகர் பாபுவுடனான சந்திப்பு. இன்னொன்னு, சேகர் பாபுவும் செங்கோட்டையனும் அதிமுகவுல ஒன்னா பயணிச்சவங்க, நீண்ட நாட்கள் நண்பர்கள். சோ அந்த அடிப்படையில செங்கோட்டையன் வந்து திமுகவை பயன்படுத்திக்கிறார். தாவேக்காவுக்கு சில சிக்னல்களை வந்து அனுப்புறதுக்காக செங்கோட்டையன் திமுகவை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்றாங்க.